சாயிராம். நான் நிகழ்த்தப் போகும் அதிசயத்தைக் காண தயாராக இரு. நீ இழந்த, தவறவிட்ட பெரிய இழப்பு ஒன்று உன்னை தேடி வரும் நேரம் உன்னை நெருங்கியிருக்கிறது. காண தயாராகவே இரு. ஆம் குழந்தையே, தயாராக இரு. இந்த மங்களகரமான நல்ல நாளில் நல்ல நிகழ்வு, நல்ல செய்தி உன்னை நோக்கி வரப்போகிறது. பொறுத்திருந்து பார். வேதனைப்பட்டாயல்லவா? மனம் முழுதும் வேதனையோடு, காயத்தோடும் கண்ணீரோடும் இருந்தாயல்லவா? அந்த வேதனைக்கு பதில் கிடைக்கப் போகிறது. அந்த கண்ணீருக்கு பதில் கிடைக்கப் போகிறது. பதில் கிடைத்துவிடும் என் பிள்ளையே. பொறுத்திருந்து பார். நீ இன்று வரை நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று காத்திருக்கும் ஒரு விஷயம் கண்டிப்பாக நிறைவேறும். பல நாட்களாக நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் தாமதமாகி இந்த இடத்திற்கு வந்திருக்கிறது. இப்படியே தாமதமாகிக் கொண்டே போய்கொண்டிருந்தால் என் வாழ்வு என்னாவது என்று நீ கேள்வி எழுப்புவது எனக்கு புரியாமல் இல்லை. என் காலடியில் விழுந்து என் வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டு பண்ணுங்கள், துன்பத்தை களைத்தெடுங்கள், இன்பத்தை தாருங்கள் என்று நீ மன்றாடிய நேரம் முடிந்துவிட்டது. உனக்கான நல்ல வாழ்வு கிடைக்கப் போகிறது. நீ விரும்பியது அனைத்தும் உன் விருப்பப்படியே நடக்கப் போகிறது. பாக்கியசாலி கண்களுக்கு மட்டுமே என்னுடைய அருட்பார்வை கிட்டும். நீ பாக்கியசாலி, புண்ணியம் செய்திருக்கிறாய். நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம் நீ. உனக்கு நல்லது நடக்காமல் வேறு யாருக்கு நடக்கும்? நான் எப்பொழுதுமே கூறும் 2 வாக்கு, அந்த 2 வாக்கை உன் கையில் பத்திரமாக வைத்துக்கொள். எது நடந்தாலும் அந்த வாக்கு உன்னை காப்பாற்றும். நம்பிக்கையும் பொறுமையும் தான் அந்த 2 வாக்குகள். பொறுமையாக இரு என்பது அடிமைத்தனமாக இரு என்று அர்த்தம் கிடையாது. அமைதியாக இருந்துவிடு என்றும் அர்த்தமில்லை. உன் விருப்பத்திற்கு மாறாக ஏதாவது நிகழ்வுகள் உன்னை நெருங்கினாலோ, உன்னிடம் வந்து சேர்ந்தாலோ, அதை சகித்து கொண்டு அப்படியே ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்திற்கு பெயர்தான் பொறுமை. எது நடந்தாலும், என்னை என்ன சூழ்ந்தாலும் நான் பொறுமையாக இருந்து சாயப்பாவின் சரணடைவேன். சாயப்பாவின் பாதத்தில் அனைத்தையும் சரணடைத்து விடுவேன் என்று பொறுமையாக கூறிவிடு. அந்த விதமான பொறுமையை வளர்த்து கொண்டு மேலும் உன் பிரார்த்தனையை செய்து கொண்டே இரு. நாமஸ்மரணத்தை உச்சரித்து கொண்டே இரு. அந்த எண்ணமே, அந்த செயல்களே உன்னை நல்ல வழியில் வாழ வைக்கும். அந்த எண்ணமே சகலத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். நீ விரும்பியது விரும்பியபடியே உனக்கு நடக்கும். நீ கேட்டது கேட்டபடியே உனக்கு கிடைக்கும். நீ ஆசைப்பட்டது எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடைபெறும். உன் வாழ்வில் நீ வெற்றி பெறும் அந்த தருணம், வெற்றி உன்னை நெருங்கி வரும் நேரம், சாயி சாயி என்று என்னிடம் ஓடி வந்து, நீங்கள் கூறியது சரிதான், நீங்கள் கூறியபடிதான் நான் நடந்து கொண்டேன், பொறுமையாக இருந்தேன், நம்பிக்கையோடு இருந்தேன், இப்பொழுது என் வாழ்வில் மாற்றங்கள் நெருங்கி இருக்கிறது, அதை நான் புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டேன் என்று என்னிடம் ஓடோடி வந்து நன்றியும் கூறுவாய். குழந்தையே, உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்களை கொண்டிருக்கிறாய். என்ன செய்வது, ஏது செய்வது என்று தெரியாமல் ஏகப்பட்ட குழப்பத்தோடு உன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறாய். இப்படி குழப்பமான மனநிலையோடு நீ இருந்தால் உன் வாழ்வில் நிம்மதியாக வாழவே முடியாது. குழப்பத்தில் எந்த முடிவும் சரிவர எடுக்கவும் முடியாது. உன் வேலையை திறம்பட நீ செய்யவும் முடியாது. இதை புரிந்து கொள். மனதை முதலில் பக்குவமாகவும் நிதானமாகவும் வைத்துக்கொள். குழம்பாதே, கலக்கமடையாதே. உன் வாழ்வில் எல்லா மாற்றங்களும் நடக்கப் போகிறது. சகலவிதமான கோரிக்கைகள் எல்லாமே ஒவ்வொன்றாக உனக்கு நிறைவேறப் போகிறது. நீ பாக்கியசாலி, புண்ணியம் செய்திருக்கிறாய். நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம் நீ. உனக்கு நல்லது நடக்காமல் வேறு யாருக்கு நடக்கப் போகிறது? இப்பொழுது உன் வாழ்வில் நடப்பது பற்றியும் நடந்து கொண்டிருப்பதை பற்றியும், ஆம் குழந்தையே, நடப்பதை பற்றி நினைக்கவே நினைக்காதே, சிந்திக்கவும் செய்யாதே. கலங்காதே. சிலவிதமான நிகழ்வுகள் உன் வாழ்வில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நான் அதை கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன்.
ஆனால் எது வந்தாலும் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. எல்லாம் உனக்கு சாதகமாக நல்ல விதமாகவே நடக்கும். நான் அதை நடத்தி வைப்பேன் உனக்கு சாதகமாகவும் சுபமாகவும். மகிழ்ச்சியான தருணம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஏன், நீ விரும்பிய வாழ்வு உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. நீ விரும்பியது எல்லாமே உன்னை தேடி வரும் நேரமும் காலமும் சர்வ நிச்சயமாக உனக்காகவே கனிந்திருக்கிறது. நல்லது நடக்கப் போகிறது, பொறுத்திருந்து பார். உனக்கான நல்லது, உன் வாழ்விற்கான நல்லது அனைத்தும் உன்னை நெருங்கும் பொழுது நீயே அதை புரிந்து கொள்வாய், உணர்ந்தும் கொள்வாய். கேட்டது கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. நீ எதை கேட்டாயோ, எதை விரும்பினாயோ, எதை பிரார்த்தனையாக வைத்தாயோ அவை அனைத்துமே உன்னை தேடி வரும் நேரம் கனிந்திருக்கிறது. புத்தம் புதிய வாய்ப்புகள் எல்லாம் உன்னை தேடி வரப்போகிறது. நீ நினைத்தது எல்லாமே உனக்கு நிறைவேறப் போகிறது. நீ பாக்கியசாலி, புண்ணியம் செய்திருக்கிறாய். என்னுடைய பொக்கிஷம் அல்லவா நீ. நீ கேட்ட வரம் எல்லாமே உனக்கு கிடைக்கப் போகிறது. எதற்காகவும் விரக்தி மட்டும் அடைந்து விடாதே. மனதை நோகடிக்காதே, கலங்கி நிற்காதே. உன்மேல் உண்மையான அன்பும் அக்கறையும் கொண்டிருப்பவர்கள், உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் என்பதை முதலில் தெளிவாக புரிந்து கொள். அதே சமயம் உன்னை சுற்றி இருப்பவர்களில் யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள், யார் தீயவர்கள், யார் உன் நன்மைக்கு பாத்திரமாக இருப்பவர்கள் என்பதை புரிந்து நடந்து கொள். என்மேல் நீ வைத்த நம்பிக்கையும் பொறுமையும் எப்பொழுதுமே உனக்கு காவலாக இருக்கும். உன்னை காத்து கொண்டே இருக்கும். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்குமே பயப்படவோ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? நல்ல நிகழ்வு உன்னை தேடி வரும். நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. நீ இழந்த தவறவிட்ட மிகப்பெரிய இழப்பு ஒன்று உன்னை தேடி வரும். உன்னிடம் வந்து நிறைந்து இருக்கும். நான் இருக்கிறேன். உன்னுடைய தவறுகளுக்கு மன்னிப்பும், அதை உணர்ந்து நீ மாற வேண்டும் என்ற எண்ணமும் உன்னிடத்தில் தன்னம்பிக்கையாக இருந்தாலும், சில சமயம் புயலாய், மழையாய், இடியாய் சில விஷயங்கள் உன் கண்முன்னே வருவதும் போவதும் உன் ரணத்திற்கு மேலும் ரணங்களை தான் உணர வைக்கிறது. நிம்மதி என்ற சொல்லை கூட மறந்து போகின்ற நிலையில் நீ இருக்கிறாய். என் குழந்தையே, முதலில் அப்பா சொல்வதை கேள். என் வாக்கை கேட்பாயல்லவா? கேட்பாயென்றால் முழுவதுமாக கேள். உன் கண்களை முதலில் துடைத்துக்கொள். எழுந்து நிம்மதியாக உட்கார். உன் சாயப்பாவின் முகத்தை நன்றியோடு பார், நம்பிக்கையோடு பார். நான் சொல்வதை முழுவதுமாக கேள். உனக்குள் ஒரு புது தெம்பு பிறப்பதை நீ நிச்சயமாக உணர்வாய். அப்பா சொல்வதை கேட்பாயா என் கண்மணியே? கேட்பாயெனில் நம்பிக்கையோடு முழுவதுமாக கேள். கண்களை மூடிக்கொண்டு கேள். உன் வாழ்க்கைக்கான அர்த்தம் உனக்கு புரியும். என் அன்பு பிரியமே, உன்னுடைய வேண்டுதல்கள் வீண் போகவில்லை கண்மணி. உன் நிறைவேறாத ஆசை ஒன்று கைகூடி வரப்போகிறது. நாளை நடப்பதை பார்த்து நீ வியக்கத்தான் போகிறாய். முதலில் உன்னுடைய இறந்த காலத்தை பற்றின சிந்தனையை தீயிட்டு எரித்துவிடு. எதிர்காலத்தை பற்றிய சிந்தனையையும் பயத்தையும் அறவே ஒழித்துவிடு. உன்னுடைய எதிர்காலத்தை சாயப்பா காலடியில் ஒப்படைத்துவிட்டு உன்னுடைய நிகழ்கால நிகழ்வுகளை கவனித்து திறம்பட செயல்படு. நல்லதையே நினை, நல்லது மட்டுமே நடக்கும். என் சாயப்பா எனக்காக எதையும் செய்வார் என்று சொன்ன உனக்கு உன் மன வேதனையை தரும் விஷயங்களையும் உன்னை காயப்படுத்தும் நிகழ்வுகளையும் நான் விரட்டியடிப்பேன் பிள்ளையே. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கை உயிர் மூச்சாய் எடுத்துக்கொண்டு அதை கடைப்பிடிக்கும் உனக்கு நான் எப்படி நல்லது செய்யாமல் விடுவேன் என்று நீ நினைக்கிறாய்? எல்லாம் இனி நல்லதாகவே நடக்கும் என் பிள்ளையே. என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதும் என் பொக்கிஷமான கண்மணிக்கு உண்டு. நான் இருக்கிறேன். எதற்குமே பயப்படாதே. மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. கலங்கி நிற்காதே. கண்ணீரை வீணாக வீணடிக்காதே பிள்ளையே. என்னுடைய அன்பும் ஆசிர்வாதமும் பரிபூரணமாக கிடைக்கப்பெற்ற என் பொக்கிஷம் நீ.
என் செல்ல பிள்ளை நீ இப்படி மனவேதனைப்படலாமா? நீ மத வேதனைப்பட்டால் உன் சாயப்பா மனதிற்கும் வலிக்கும் என்று உனக்கு உணரவில்லையா? உனக்கு நடந்து கொண்டிருப்பது எல்லாம் உனக்கு உள்ளிருக்கும் நானே நடத்தி வைக்கிறேன் என்பதை நீ கண்டு கொண்டால் உன் வாழ்க்கையே உனக்கு ஒளிமயமாகத்தான் தெரியும். உன்னுடைய ஆத்மஸ்வரூபனே நான் தான் என் பிள்ளையே. இப்பொழுது உனக்கிருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் குறைந்து நாளையே அதிர்ஷ்ட காத்து உன் பக்கம் வீசும். நாளை நடப்பதை மட்டும் பார். இதுவரை உன் கைக்கு எட்டாத ஒன்று நாளை உன் கைகளில் வந்து சேரும். உன் வேண்டுதல்கள் வீண் போகவில்லை, அனைத்தும் பலிக்கப் போகும் நேரம் வந்துவிட்டது குழந்தையே. இந்த நேரம் பார்த்து ஏன் இவ்வளவு முகம்பாட்டமாக இருக்கிறாய்? சந்தோஷத்தை எதிர்கொள்ள தயாராகு. மகிழ்ச்சியை பார்க்க ஆயத்தமாக. உன் வாழ்க்கையில் புதிய நல்ல நல்ல திருப்பங்களும் மாற்றங்களும் நிகழப்போகிறது. அந்த மாற்றத்தை நான் தீர்மானித்து விட்டேன். என் திட்டப்படிதான் எல்லாம் இதுவரை சரியாகவே நடந்து கொண்டிருக்கிறது. இனி உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே என் திட்டப்படியே. என்னை மீறி எதுவுமே தவறாக நிகழாது என்ற உண்மையை முதலில் புரிந்து கொள். அதன்படி உன் வாழ்க்கையில் எப்படி முன்னேற வேண்டும் என்ற சிந்தனை மட்டுமே உன் மனதில் இருந்தால் போதும். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ முன்னேறுவாய். உன் வாழ்க்கையில் உள்ள சிரமங்களெல்லாம் நீங்கி சிகரத்தை தொடப்போகும் நேரமெல்லாம் நெருங்கிவிட்டது கண்மணியே. இந்த நேரம் வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. எதற்கும் கலங்கி நிற்காதே. மலையே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும் கலங்கி நிற்காதே. என் அப்பா இருக்கிறார், அனைத்தையும் பார்த்து கொள்வார் என்று நம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. நீ இழந்து போன மகிழ்ச்சியை நான் உனக்கு மீட்டே தருவேன். சற்று நேரத்தில் எல்லாம் மாறப்போகிறது. இது உன் சாயப்பா உனக்கு கொடுக்கும் சத்திய வாக்கேதான். மிகப்பெரிய வெற்றிகரமான மங்கள செய்தி உன் வீடு தேடி வரும். உன் சாயப்பாவும் உன்னோடு வருவேன். உன் வீட்டிற்கு வருவேன். வீடு தேடி வருவேன். சாயப்பாவை வரவேற்க தயாராக இரு. சற்று நேரத்தில் எல்லாமே மாறும். உன் வாழ்க்கையில் உள்ள இருளெல்லாம் நீங்கி வெளிச்சம் வந்துவிடும். நாளைய சூரிய உதயம் உனக்காகவே உதிக்கும். மிகப்பெரிய உதவி உன் வீடு தேடி வரும். வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கொள். உன்னை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நான் கூடிய விரைவில் உன் செவிகளில் ஒரு நல்ல செய்தி கேட்கும். கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் யோசித்து கொண்டே இருக்காதே. நடப்பது நடக்கட்டும், வருவது வரட்டும், போனது போகட்டும், இருப்பது இருக்கட்டும் என்று நினைத்து கொண்டு உன் வேலையை செய்து கொண்டே இரு. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளுக்கு தான் வந்து சேரும். நீ நினைத்தாலும் அதை மாற்ற முடியாது. யார் நினைத்தாலும் அதை தடுக்கவும் முடியாது. உனக்கு என்று வர வேண்டியது நிச்சயமாக உனக்குத்தான் வரும். வேறு யாருக்கும் வரவே வராது. உனக்கு என்று எழுதப்படாதது நீ என்ன கதறினாலும் வேண்டினாலும் பிரார்த்தனை செய்தாலும் உன் கைகளுக்கு வந்து சேராது. இதுதான் வாழ்க்கை. இதுதான் உண்மை. இதுதான் நிஜம். நீ கனவென்று எண்ணிய வாழ்க்கை நினைவாகவே மாறப்போகிறது. உடைந்த உன் மனதை நிச்சயமாக நான் சரி செய்வேன் பிள்ளையே. விடியலுக்காக காத்திருக்கும் உன் வாழ்வில் சூரியனாய் வந்து வெளிச்சம் தருவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய பிரமாணம். நீ நினைப்பது இனி ஒவ்வொன்றாக நிகழப்போகிறது. சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கை அப்படியே முடிந்து விடாது என் பிள்ளையே. ஏதோ ஒரு காரணத்தால் சாய் உன்னை அந்த நிறைவேறாத விஷயத்திலிருந்து காப்பாற்றியிருக்கிறார் என்று மகிழ்ச்சி கொள். சந்தோஷப்படு. நிம்மதியாக இரு. சாயப்பா அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என் கண்மணியே. என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. என்னை மீறி எதுவும் உன்னை நெருங்கவும் முடியாது, தீண்டவும் முடியாது. நான் பார்த்து கொள்கிறேன் அனைத்தையும். நீ பொறுமையாக காத்திரு. அனைத்தையும் என் காலடியில் சமர்ப்பித்துவிட்டு எல்லாம் நீங்கள்தான் சாயிநாதரே என்று ஒரு முறை சொல்லிவிட்டு உன் வேலையை நீ செய்து கொண்டே இரு. சாயி இருக்கிறேன் பிள்ளையே. உன் அப்பா இருக்க உனக்கு ஏன் இந்த பயம்?
நான் இருக்கிறேன், அனைத்தையும் பார்த்து கொள்கிறேன் பிள்ளையே. என்ன நிகழ்வுகள் நிகழ்ந்துள்ளது, உனக்கு எதிராக எத்தனை சதிகள் நிகழ்ந்துள்ளது என்பதை நான் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கு தெரிந்தே உன் கண்களுக்கு முன்னால் ஒரு சிலர் சதியை நடத்துகிறார்கள் என்று தெரிந்தால், உனக்கே தெரியாமல் உன் முதுகிற்கு பின்னால் பல பேர் சதிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். இதை புரிந்து கொண்டு செயல்படு. இதுதான் என் விதி, இதுதான் என் வாழ்க்கை என்று அப்படியே இருந்து விடாதே. விதியை நினைத்து கொண்டு எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன், கிரகித்து கொண்டுதான் இருக்கிறேன். யாருக்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி தீர்ப்பு தர வேண்டும், எப்படி அவர்கள் மனதை மாற்ற வேண்டும் என்பது உன் சாய் அப்பாவிற்கு தெரியும் அல்லவா? இனி உன் வாழ்வில் என்னுடைய ஆட்டம் துவங்கப் போகிறது. பல நல்ல நல்ல மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழப் போகிறது. மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி உனக்காகவே காத்திருக்கிறது. உனக்கு சாதகமாகவே அனைத்தையும் செய்யப் போகிறேன் உன் சாயிநாதர். நீ சற்று பொறுமையாக அமைதியாக பார்த்து கொண்டே இரு. அது போதும் எனக்கு. நீ என் முன்னே வந்து மனபாரம் தாங்காமல் உன் அனைத்து வேதனைகளையும் என் காலடியில் கொட்டி விட்டாய். என் முன் நீ அழுகும் அழுகையானது மிகவும் சக்தி வாய்ந்தது. உன் கண்ணீர் துளிகளை நான் உணர்ந்தேன். அந்த துளி என் பாதத்தில் கசிந்தது. என்னால் அதன் வேதனையை உணர்ந்து கொள்ள முடிகிறது. உன் கண்ணீரை துடைக்கும் வேலையையும் நான் செய்வேன். அந்த கண்ணீருக்கு பின்னால் இருக்கும் வேதனைகளையும் நான் துடைப்பேன். காத்திருப்பதன் பலனை நீ அறியும் பொழுது நீயே கண்கலங்கி விடுவாய். அதற்கான காரணம் உனக்கு புரியும் பொழுது உன் மனம் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தோடு இருப்பாய். உனக்கு வரும் விமர்சனங்களை ஒருபோதும் காதில் வாங்கிக் கொள்ளாதே. அது நல்லதாகவே இருந்தாலும் தீயதாகவே இருந்தாலும் அதை உன் மனதிற்குள் ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்வில் நிம்மதி இருக்காது. உன்னை பற்றி குறை கூறுபவர்கள், உன்னை விமர்சனம் செய்பவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும், செய்து கொண்டே இருக்கட்டும். கலங்கிய விழிகளோடு உன் வேண்டுதல்களுக்கான பதிலை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறாய் உன் சாயப்பாவிடம். இதோ உனக்கான ஆசிர்வாதத்தை அளித்து விட்டேன் குழந்தையே. உன் இல்லம் தேடி இனிப்பான செய்தியோடு வந்து விட்டேன். இனி அனைத்தும் சரியாகிவிடும். தீர்க்கமாக நம்பு. உன் வாழ்வு உனக்கான வாழ்வு. என்னால் முடியும், கண்டிப்பாக முடியும் என்று சொல்லிக்கொண்டே போராடு. உன் வாழ்க்கையில் மிக எளிதாக நீ வெற்றியடையலாம். நிச்சயமாக உன் வாழ்வில் நீ ஜெயிப்பாய் குழந்தையே. எல்லாம் நல்லபடியாக உன்னை சூழ்ந்து மங்களங்கள் உன் வாழ்வில் குடிக்கொள்ளப் போகிறது. செல்வமும் சுபிக்ஷமும் நிலையில்லாதவை. அதே போல இந்த உடல் அழிவிற்கும் மரணத்திற்கும் உட்பட்டவைதான். இதை உணர்ந்து இந்த உலகத்தில் உள்ள அனைவரிடத்திலும் அனைத்து பொருட்கள் மீதும் இருக்கும் பற்றை விட்டுவிட்டு உனது கடமையை செய்து கொண்டே இரு. எதிர்பார்த்து எதிர்பார்த்து வாழும் ஒவ்வொரு நிமிடமும் ஏமாறாதே. உன்னுடைய கடமையை தைரியமாக செய்து கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்வில் நீ வெற்றியை அடைந்தே தீருவாய். இதுநாள் வரை உன் மனதில் போட்டும் குழப்பும் பிரச்சனைகள் எல்லாம் சரியாக போகிறது கூடிய விரைவில். எனவே கலங்காமல் இரு என் குழந்தையே. விரைவில் உன் வாழ்வில் அதிசயம் நடக்கும். நீ நினைத்த எண்ணத்தை நிச்சயமாக உன் வாழ்வில் அடைவாய் என் குழந்தையே. உன்னுடைய மனம் தேவையில்லாமல் இப்பொழுது அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது. மனதின் வேலையே சலனம் அடைவதுதான் குழந்தையே. விட்டுவிடு. உன் மனது அதன் வேலையை செய்து கொண்டே இருக்கட்டும். புரிகிறதா? சலனம் அடைந்து கொண்டே இருக்கட்டும். எது எப்படி இருந்தாலும் உன்னுடைய உடல் மட்டும் கட்டுக்குள் இருக்க வேண்டும். அதற்குத்தான், கட்டுக்குள் வைத்துக் கொள்வதற்காகத்தான் நீ என்னிடம் வந்திருக்கிறாய் என்பதை பல நிமிடம் மறந்து விடுகிறாய். நான் இருக்கிறேன் குழந்தையே. எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்னுடைய உதவி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். என் பிள்ளையாகிய நீ எதற்குமே ஆசைப்பட தேவையே இல்லை. நீ ஆசைப்படாமலேயே நீ வேண்டியது அனைத்தும் உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்க உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காக ஆசைப்படுகிறாய்?
உனக்கு தேவையான அனைத்தையும் நானே உனக்கு நிறைவேற்றித் தருவேன். இனி உன் வாழ்வில் எல்லாமே ஜெயம்தான். என் முன் நீங்கள் பக்தியோடு உங்கள் கரங்களை நீட்டினால் இரவு பகல் பார்க்காமல் எப்பொழுதும் என்றுமே நான் உங்களுடன் இருந்து கொண்டுதான் இருப்பேன். என் தங்கமே, உன் மனதை காயப்படுத்துபவர்களிடம் சண்டை போடாமல் அமைதியாக விலகி விடுவது 1000 வார்த்தைகளுக்கு சமம். சந்தோஷத்தையோ சோகத்தையோ தாங்கிக் கொண்டு நம்மை எழுந்து நடமாட வைக்கும் நம்மளுடைய மனம்தான் நமக்கு மிக சிறந்த நண்பனாக இருக்கக்கூடும். எனவே என் குழந்தையே, உன்னை முதலில் நீயே நேசிக்க பழகு. நீ 1000 முறை அழுதாலும், அது மட்டும் அல்லாமல் எத்தனை முறை நீ விளக்கம் கொடுத்தாலும், நீ என்னத்தான் மன்றாடி வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டாலும், உன்னை விட்டு பிரிய நினைப்பவர்களை, உன்னை விட்டு விலக நினைப்பவர்களை உன்னால் எப்பொழுதுமே திருப்திப்படுத்தவே முடியாது. நன்றாக சிந்தித்துப் பார். நீ எதை செய்தாலும் குற்றமாகவே பார்க்கப்படுவாய். இவர்களிடம் இருந்து, இந்த மனோபாவம் கொண்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லதாக இருக்கும் குழந்தையே. என் குழந்தையே, நல்ல செய்தியை உனக்காக உன் இல்லம் தேடி கொண்டு வந்திருக்கும் உன் அப்பா அந்த செய்தியை பெற்றுக்கொண்டு வாழ வேண்டுமே என்று நினைக்காதே. நிச்சயமாக வாழ வேண்டும் என்று நினைத்து சொல். அப்படி நீ வாழ்ந்து காட்டினால் எந்த ஒரு துன்பம் உனக்கு வந்தாலும் அது தூசியாகவே தெரியும். உன்னை வழிநடத்த நான் இருக்கும் பொழுது நீ நிச்சயமாக வாழ்ந்தே காட்டலாம், ஜெயித்தே காட்டலாம். நாம் ஒரு செயலை செய்ய துவங்கும் போதே உனக்கு ஏன் இந்த வீண்டாத வேலை, உன்னால் இதை சாதிக்க முடியுமா, உன்னால் இதை வெல்ல முடியுமா என்று சொல்பவர்களுக்கு மத்தியில் நீ ஜெயித்து காட்டுவதே அவர்களுக்கு பதிலாக இருக்கக்கூடும். இப்பொழுதெல்லாம் உண்மையை சொல்பவதற்கே சத்தியம் செய்ய வேண்டியுள்ளது. அதே போல அந்த பொய்யை போற போக்கில் சொல்லிவிட முடிகிறது. அதையும் நம்ப பல பேர் இருக்கிறார்கள். எப்பொழுதும் பேசுகிறவர்கள்தான் என்றாலும் நீ எதிர்பார்க்கும் பொழுது அவர்கள் பேசவில்லை என்றால் அந்த ஏமாற்றத்தின் வலி மிக அதிகமாகவே இருக்கும். கேட்பாய் என்றால் முழுவதுமாக கேள். உன் கண்களை முதலில் துடைத்துக்கொள். எழுந்து நிம்மதியாக உட்கார். உன் சாயப்பாவின் முகத்தை நன்றியோடு பார், நம்பிக்கையோடு பார். நான் சொல்வதை முழுவதுமாக கேள். உனக்குள் ஒரு புது தெம்பு பிறப்பதை நீ நிச்சயமாக உணர்வாய். அப்பா சொல்வதை கேட்பாயா என் கண்மணியே? கேட்பாயெனில் நம்பிக்கையோடு முழுவதுமாக கேள். கண்களை மூடிக்கொண்டு கேள். உன் வாழ்க்கைக்கான அர்த்தம் உனக்கு புரியும். என் அன்பு பிரியமே, உன்னுடைய வேண்டுதல்கள் வீண் போகவில்லை கண்மணி. உன் நிறைவேறாத ஆசை ஒன்று கைகூடி வரப்போகிறது. நாளை நடப்பதை பார்த்து நீ வியக்கத்தான் போகிறாய். முதலில் உன்னுடைய இறந்த காலத்தை பற்றின சிந்தனையை தீயிட்டு எரித்துவிடு. எதிர்காலத்தை பற்றிய சிந்தனையையும் பயத்தையும் அறவே ஒழித்துவிடு. உன்னுடைய எதிர்காலத்தை சாயப்பா காலடியில் ஒப்படைத்துவிட்டு உன்னுடைய நிகழ்கால நிகழ்வுகளை கவனித்து திறம்பட செயல்படு. நல்லதையே நினை, நல்லது மட்டுமே நடக்கும். என் சாயப்பா எனக்காக எதையும் செய்வார் என்று சொன்ன உனக்கு உன் மன வேதனையை தரும் விஷயங்களையும் உன்னை காயப்படுத்தும் நிகழ்வுகளையும் நான் விரட்டியடிப்பேன் பிள்ளையே. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கை உயிர் மூச்சாய் எடுத்துக்கொண்டு அதை கடைப்பிடிக்கும் உனக்கு நான் எப்படி நல்லது செய்யாமல் விடுவேன் என்று நீ நினைக்கிறாய்? எல்லாம் இனி நல்லதாகவே நடக்கும் என் பிள்ளையே. என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதும் என் பொக்கிஷமான கண்மணிக்கு உண்டு. நான் இருக்கிறேன். எதற்குமே பயப்படாதே. மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. கலங்கி நிற்காதே. கண்ணீரை வீணாக வீணடிக்காதே பிள்ளையே. என்னுடைய அன்பும் ஆசிர்வாதமும் பரிபூரணமாக கிடைக்கப்பெற்ற என் பொக்கிஷம் நீ, என் செல்ல பிள்ளை நீ. நீ இப்படி மனவேதனைப்படலாமா? நீ வேதனைப்பட்டால் உன் சாயப்பா மனதிற்கும் வலிக்கும் என்று உனக்கு உணரவில்லையா? உனக்கு நடந்து கொண்டிருப்பது எல்லாம் உனக்கு உள்ளிருக்கும் நானே நடத்தி வைக்கிறேன் என்பதை நீ கண்டு கொண்டால் உன் வாழ்க்கையே உனக்கு ஒளிமயமாகத்தான் தெரியும்.
உன்னுடைய ஆத்மஸ்வரூபனே நான் தான் என் பிள்ளையே. இப்பொழுது உனக்கிருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் குறைந்து நாளையே அதிர்ஷ்டக்காத்து உன் பக்கம் வீசும். நாளை நடப்பதை மட்டும் பார். இதுவரை உன் கைக்கு எட்டாத ஒன்று நாளை உன் கைகளில் வந்து சேரும். உன் வேண்டுதல்கள் வீண் போகவில்லை, அனைத்தும் பலிக்கப் போகும் நேரம் வந்துவிட்டது குழந்தையே. இந்த நேரம் பார்த்து ஏன் இவ்வளவு முகம் பாட்டமாக இருக்கிறாய்? சந்தோஷத்தை எதிர்கொள்ள தயாராகு. மகிழ்ச்சியை பார்க்க ஆயத்தமாக. உன் வாழ்க்கையில் புதிய நல்ல நல்ல திருப்பங்களும் மாற்றங்களும் நிகழப்போகிறது.